Hi friends, welcome to Dhanya's காரைக்குடி சமையல். டுடே நம்ம சேனலில் தீபாவளி ஸ்பெஷல் லட்டு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது வந்து பூந்தி லட்டு. வாங்க இனி நம்ம இதை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். மிக்சிங் பவுலில் ஒரு கப் அளவு சலிச்சு வச்சுருக்க கடலை மாவை சேர்த்துக்கலாம். கடலை மாவு சேர்த்ததுக்கப்புறமா நம்ம எல்லோ கலரில் இருக்க ஃபுட் கலர் நான் சேர்க்க போகிறேன். கலர் வந்து வேணாங்கிறவங்க நீங்கள் மஞ்சத்தூள் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதற்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சேர்த்தா போதுமானது. இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கட்டிகள் எதுவும் இல்லாமல் நமக்கு வேணும். இந்த மாவு பதம் வந்து பார்த்திங்கன்னா தோசை மாவு பதத்துக்கு நமக்கு இருக்கணும். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கட்டிகள் எதுவும் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றியே நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இது மாதிரி மிக்ஸ் பண்ணுறது கஷ்டமாக இருந்ததுன்னா நீங்கள் ஒரு மிக்சர் ஜாரில் இதே மாவை போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்சர் ஜாரில் அரைச்சி எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு வந்து கட்டிகள் இல்லாமல் சீக்கிரம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் இன்றைக்கி மிக்சிங் பவுலில் தாங்க மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க. ஒரேடியாக தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு பதம் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிகினர்ஸ் அதனால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை செஞ்சுட்டு வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கட்டிகள் வந்து கொஞ்சமாக தான் இன்னும் இருக்குது. இன்னும் கொஞ்சமாக கட்டிகள் இல்லாமல் நம்ம இந்த தோசை மாவு பதத்துக்கு கொண்டுட்டு வர அளவுக்கு இதை நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து தோசை மாவு பதத்துக்கு எந்தவித கட்டிகளும் இல்லாமல் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 1/4 ஸ்பூன் அளவு சோடா உப்பு சேர்த்துக்கலாம். சோடா உப்பு சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறி வரட்டும். அதனால் இது ஒரு 10 நிமிஷம் தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அதற்கிடையில் வந்து பார்த்திங்கன்னா அதற்கு முன்னாடி இந்த ஸ்டேஜில் நமக்கு மாவு இருக்கணுங்க. ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இந்த பதத்துக்கு இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டவ் வச்சுக்கலாம். ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சு அந்த பாத்திரத்தில் நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க. கரண்டி வந்து பார்த்திங்கன்னா பூந்தி பொரிக்கிறதுக்குன்னு கரண்டி இருக்கும். நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சைஸ் அரிக்கரண்டி தான் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக மாவை எடுத்து ஊற்றிட்டு நல்லா இது மாதிரி தோசை தேய்க்கிற மாதிரி தேய்ச்சி விடுங்க. இதில் ஒரு மிஸ்டேக் நம்ம என்ன பண்ணுவோம்னா கரண்டிகளை வந்து சுற்றி எல்லா பக்கமும் கொண்டுட்டு வராமல் சென்டர்லேயே வச்சு பண்ணும்போது உங்களுக்கு மாவு வந்து ஒரே இடத்துல தங்கி கட்டிப்பட்டுரும். பூந்திகள் வந்து தனித்தனியாக செப்பரேட்டாக வராது. இந்த மாதிரி கட்டிகளாக இருக்கும். இப்படி கட்டிகளாக வந்தாலும் நம்ம கவலைப்பட வேண்டாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த பூந்திகள் வந்து நம்ம லட்டு பிடிக்கும்போது நம்ம கொஞ்சமாக சேர்த்து அரைச்சி தான் எடுத்து பூந்திகளோட சேர்த்து நம்ம லட்டு பிடிப்போம். அதுக்கு நம்ம இந்த கட்டிகள் சேர்ந்த இதை சேர்த்து நம்ம மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு அளவு எண்ணெயோட சலசலப்பு அடங்கினதுக்கப்புறமா பூந்திகளை வந்து நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கூட ஈஸியாக பிகினர்ஸ் கூட நீங்கள் செஞ்சு பார்க்கலாம் வீட்டில். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பூந்தியை எடுத்தாச்சு. இது மாதிரி எல்லா மாவையும் நம்ம பூந்திகளாக பொரித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பூந்திகளாக பொரித்து எடுத்தாச்சு. இந்த மாதிரி கட்டிகளாக வந்ததை வந்து நம்ம மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாகு காய்ச்ச போகிறோம். பாகு காய்ச்சறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம எந்த அளவு கப்பில் மாவு எடுத்தோமோ அதே கப் அளவு சர்க்கரை எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அதில் ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா சர்க்கரை கரைச்சி வர வரைக்கும் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு ஸ்டவ்வில் இதை நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாங்க. இதோட பதம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கம்பி பதம் வரணும். ஒரு கம்பி பதம் வரணும். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு இது சிம்லேயே வந்து கலந்து விட்டுக்கிட்டே வாங்க. நல்லா சர்க்கரையெல்லாம் கரைஞ்சி வந்துட்டுருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா இது ஒரு கம்பி பதம் அளவு வந்துடுச்சு. இது தாங்க ஒரு கம்பி பதம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பூந்திகள் எல்லாம் பொரிச்சு வச்சதை கட்டிகளான பூந்திகளை ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம். அந்த மற்ற நல்லா இருக்க பூந்திகளை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போது அதற்கிடையில் ஒரு பேனில் 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா உருகி வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக ட்ரை கிரேப்ஸ் சேர்த்துக்கலாம். ட்ரை கிரேப்ஸை நல்லா கோல்டன் ப்ரௌனாக பொரிச்சு எடுத்துக்கணுங்க. நல்லா இது மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். வேறு பவுலுக்கு இதை நான் மாற்றிக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா முந்திரி வந்து ஒரு 10லேருந்து 25 அதே நெய்யில் பொரிச்சு எடுத்துக்கலாம். நெய் வந்து இதே நெய்யே நம்ம லட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ முந்திரி வந்து கோல்டன் ப்ரௌனாக வந்தாலும் வேறு பவுலுக்கு மாற்றியாச்சு. இப்போது பார்த்திங்கன்னா இந்த சர்க்கரை பாகு வந்து நமக்கு பூந்திகள் எல்லாம் சேர்க்க போகும்போது கொஞ்சம் சூடாக தான் இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம என்னென்ன சேர்க்க போகிறோன்னா
பூந்திகள், அப்புறம் பூந்திகளாக அரைச்சி வச்சுருக்க இது, பொரிச்சு வச்சுருக்க திராட்சை, முந்திரி, ஏலக்காய் தூள் எல்லாம் சேர்க்க போகிறோம். இப்போ ஒன்று ஒன்றா சேர்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நல்லா இருக்க பூந்திகளை இதில் சேர்த்துடலாம். அதற்கப்புறமா பார்த்திங்கன்னா அரைச்சி வச்சுருக்க நம்ம அந்த பூந்தியோட இதை சேர்க்க போகிறோம். இப்போ பூந்திகளாக அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, கட்டிப்பட்ட பூந்திகள், அதுகளை இப்போ நம்ம இதில் சேர்த்துட்டோம். இப்போ அதில் பொரிச்சு வச்சுருக்க முந்திரியையும் திராட்சையும் சேர்த்துடலாம். அதோடு இருந்த நெய்யையும் இதோட சேர்த்துக்கலாம். 4 கிராம்பு சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூள் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லா பக்கமும் எல்லாம் மிக்ஸ் ஆகி வர மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும். ஒரு அரை மணி நேரத்தில் பார்த்திங்கன்னா இது நல்லா உங்களுக்கு சர்க்கரை பாகு அப்சர்வ் பண்ணி நல்லா பூந்திகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்துடும். தண்ணியாக இருக்குதுன்னு நீங்கள் நினைக்க வேணாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரம் கழித்து பார்த்திங்கன்னா இது நல்லா கட்டியாயிடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு தட்டில் கொட்டிக்கலாம். தட்டில் கொட்டிட்டு இதை நம்ம இப்போ உருண்டைகளாக லட்டுகளாக பிடிச்சி எடுத்துக்கலாம். லட்டுகள் சைஸ் நம்மளோட விருப்பம்தாங்க. இதில் ஒரு முந்திரி, ஒரு திராட்சை, அல்லது எவ்வளோ வேணால் நம்ம முந்திரி திராட்சை ஒரு லட்டுகளை வர்ற மாதிரி இது மாதிரி உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி இந்த சைஸில் லட்டு பிடிச்சி எடுத்துக்கிறேங்க. உங்களுக்கு இது பார்த்திங்கன்னா லிக்யூடாக இருக்க மாதிரி இருக்கும். நேரம் ஆக ஆக உங்களுக்கு இது அப்சர்வ் பண்ணி நல்லா டைட் ஆகிடும். இந்த மாதிரி லட்டுகளாக நம்ம எல்லாத்தையும் பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போ எல்லா லட்டுகளையும் பிடிச்சி எடுத்தாச்சு. சுவையான ரொம்பவே சிம்பிளான லட்டு ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி வந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.